ஹாய், வெல்கம் டு த டெக்னாலஜி தேவை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே அப்ளிகேஷன் டுட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் ஒன் எக்ஸ்ப்ளோரர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டே 4 எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டே 1 பேசிக்ஸ் எடுத்தோம், டே 2 ஹோம் பேஜ்னால் என்னங்கிறது எடுத்தோம், டே 3 நம்ம என்ன பண்ணோம், வாட்ச் லிஸ்ட்னால் என்னங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி டே 4 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டே 4 என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோன்னா, நான் என்னோடய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பாருங்கள். எனக்கு டே 4 நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ச் லிஸ்ட் பார்த்துறோம். கீழே பாருங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான தமிழ் கண்டென்ட்ஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணது பாருங்கள், நமக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ நேவிகேட் ஆகிட்டு போயிடும். இப்போ பாருங்கள், ஆளுங்கிற மேலே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ஆல் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எஸ்ஜிபி இருக்குது, அட்வைசரி இருக்குது. அந்த மாதிரி 5 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டைப்பும் சேர்ந்தது தான் ஆளுங்கிற தனியாக ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆளுங்கிற செக்மெண்ட். இப்போ நான் ஆளே எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும், நான் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கணும், நான் என்ன எஸ்ஜிபி பாண்ட் வச்சுருக்கணும், நான் என்ன அட்வைசரி பிளான் வச்சுருக்கணும், அது எல்லாமே எனக்கு எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுதான் ஆளுங்கிற செக்மெண்ட். ஈக்விட்டி நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் எதுவுமே ஹோல்ட் பண்ணல. இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்டாக்கே ஷிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு அந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் பிளான் ஆக்டிவேட் பண்ண சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இங்கே பை பண்ணி வாங்கிக்கலாம். உங்களால் பாருங்கள் 100க்கு வாங்க முடியுமா, இல்லை 500க்கு வாங்க முடியுமா, இல்லை ஹை ரிட்டர்ன்ஸில் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டேக்ஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான பிளானை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுங்க பாருங்கள். இங்கே மேலே பாருங்கள், ஷிப் வித் 100 இருக்குது. பாருங்கள், நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டில் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் மினிமம் நீங்கள் 100 இன்வெஸ்ட் பண்ணலாம். வீக்லியும் சரி மந்த்லியும் சரி. நீங்கள் 100 இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 26%. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஷிப்புன்னு இருக்கும். அதில் 100 அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும். நீங்கள் என்ன டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் கம்பல்சரி பிளானை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு தான் ஷிப் ஸ்டார்ட் டேட், அதாவது மந்த்லி ஸ்டார்ட் டேட்டை நம்மளே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் லம்சம் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்கன்னா ஃப்யூச்சரில் அது எத்தனை இயர்ஸை நீங்கள் அது ஹோல்ட் பண்ணுறீங்களோ அத்தனை இயர்ஸ்க்கான காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் அதாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பிளான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிளானோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள். டோட்டலாக நான் இங்கே பாருங்கள் ஆல் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஆலை செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், 2004 319, 2014 319 தான் இருந்தது. இப்போ பாருங்கள் 3663 வரைக்கும் போயிருக்கு இந்த மிட் கேப். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் கால்குலேட்டர் ரிட்டர்ன்ஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்வெஸ்டட் அமௌண்ட் இப்போ இதில் பாருங்கள், இதை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களா, 3 இயர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு 1.6 lakh 65,468 rupees உங்களுக்கு 3 இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? கீழே வந்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், ஃபண்டட் ஏஜ், அதாவது இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணி 11 இயர்ஸ் ஆச்சு. ஃபண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 கோடி. ஓகேங்களா? 25, அதாவது ரவுண்டட் ஃபிகர் 25 crore வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.86% இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். அதாவது நீங்கள் இப்போ நம்ம ஒரு 100 rupees நம்ம ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வைங்களா, இந்த 100 rupees என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்டு சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட போய் ஆட் ஆகும். அந்த ஃபண்டை யாரும் எந்த மேனேஜர் மெயின்டைன் பண்ணுறாரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ, அதாவது 0.86% அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? அது இப்போ ஓவரால் ஆக்சுவலாக இந்த 24,000 crores இருக்குது பார்த்தீங்களா, இதில் 0.6% போட்டிங்கன்னா என்னாச்சு. அந்த மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் யாரோ அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜில் எக்ஸ்பென்சர் ரேஷியோ போயிடும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியும் ப்ளஸ் பிடிப்பாங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. அதுதான் கைஸ். கீழே வந்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக கம்பேர் வித் சிமிலர் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த ஃபண்டோட நீங்கள் வேறு ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா அது இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. 3 year ரிட்டர்ன்ஸ் இங்கே 26னா அங்கே 36 இருக்குது, இங்கே 100 அங்கே 1000 இருக்குது, இங்கே இன்வெஸ்டர் இப்போ அங்கே 42,000 அங்கே 28,000 தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் பேர் பாருங்க, மனிஷ் தட்வானி. 6 இயர்ஸாக இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. பட் ஆனால் இதில் பாருங்கள், நமக்கு வெரி ரிஸ்க், யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி அட் வெரி ரிஸ்க்குன்னு இவங்களே ஏஞ்சல் ஒன்னில் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க்கு இருக்க பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குன்ட்டு. இங்கே என்னென்ன ஷேர்ஸில் இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபினான்ஸு, ஆட்டோ காம்பனண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய செக்டாரும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை டாப் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள். பவர் ஃபினான்ஸ் பிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா 3.44 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி சோலா ஃபினான்ஸில் 2.63. இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக் வைஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் கன்வீனியன்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேக் வந்துடுறேன்.
திரும்பவும் பேக் வந்துடுறேன், மியூச்சுவல் ஃபண்ட் விட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட். ஸோ எஸ்டிபி என்னென்னா, ஸோ அதே தான் சால்வரன் கோல்ட் பாண்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதை கெட் ஸ்டார்ட் கொடுத்தனா எனக்கு இந்த பிளானோட இந்த எஸ்டிபி எங்கே இருக்கோ எனக்கு அங்கே நேவிகேட் ஆகிட்டு பாருங்கள். எனக்கு நிறையா இருக்குது ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள் 23-24 சீரீஸில் 4 சீரீஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிராம் இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6213 ரூபா, ஓகேங்களா. ஸோ ஆனால் மெச்சூரிட்டி டேட் பாருங்கள் 2032 ரூபா, சரி 2032 மெச்சூரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுமே எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ மெச்சூரி ஆகுது, அந்த பிளான் என்ன சீரீஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. நம்ம வேணுங்கும்போது நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 கிராமுக்கான காஸ்ட்டை வந்து பே பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம பிளான் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்துடும். நீங்கள் என்றைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த என்றைக்கு ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்குள்ளே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் எஸ்டிபி. ஸோ கீழே வந்தீங்கன்னா எம்டிஎஃப்னால் ஒன்றுமே இல்லை. பே லெட்டர்னால் இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து பே லெட்டருங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது கிரெடிட் கார்டு மாதிரி தான். கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கார்டு வச்சிருந்து ஸ்வைப் பண்ணுவீங்க, பட் பே லெட்டர் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் வாலெட்லேருந்து நீங்கள் ஷாப்பிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் பே லெட்டர் இருக்குது. பே லெட்டர் தான் வந்து எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க. எம்டிஎஃப்னால் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு மார்ஜின், அதாவது நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரேடிங் வாலெட்டில் வச்சுருக்கீங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, வந்து அது யூஸ் பண்ண முடியாமல் உங்கள் ப்ரோக்கர் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்ஜின், அதாவது எங்கள்கிட்ட இவ்வளோ மார்ஜின் இருக்குது, ஸோ இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்கர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நமக்கு அக்செப்ட் பண்ணி, நம்ம ஒரு 10,000 வச்சுருக்கோன்னா அவங்க ஒரு 8,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ட்ரேடிங் எம்டிஎஃப் பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ நம்ம பாருங்கள், தேர் ஆர் நோ பே லேட்டர். ஸோ நம்ம இது வரைக்கும் ப்ளஸ் பண்ணி எதுவும் பண்ண கிடையாது. அதாவது ப்ளஸ் மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த 1000 ரூபாய்க்கான ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரோக்கர்ட்டே திரும்ப அடமானம் வச்சு அந்த காசை வாங்கி திரும்பவும் நீங்கள் ஆர்டர் வந்து பை பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ப்ளஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இல்லை எம்டிஎஃப்னு இதை தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து அதோட டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎன்எல்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 10 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அது ப்ராஃபிட் இருக்க லாஸ்லங்கிறதா பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் சார்ஜஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணும்போது நான் மிட் கேப் 50ங்கிற குவான்டிட்டி, அதாவது 225 குவான்டிட்டி வந்து நான் இந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வேல்யூக்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜஸ் டோட்டலாக பாருங்கள், எனக்கு 5.09 ருபீஸ். அதை வந்து எலாபரேட் அதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் எனக்கு என்னென்ன சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப நான் பேக் வந்தோன்னா எனக்கு ஸ்டாக் ஷிப் இருக்குங்களா. ஸோ ஸ்டாக் ஷிப்னால் அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்டாக் ஷிப் போகும். ஸோ இதில் போய்ட்டு நான் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்கள் கிரியேட் ஸ்டாக் ஷிப் இருக்கும். ஸோ இதை கொடுத்து நான் எனக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் ஆட் பண்ணி நான் மந்த்லி ஷிப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஸோ நான் அதை உங்களுக்கு ஆர்டர் செக்மெண்ட் வரும்போது சொல்கிறேன். கீழே வந்து ஸ்டாக் பிளேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எம்டிஎஃப் கான்செப்ட் தான் ஸ்டாக் பிளேஜ். ஸோ ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அந்த 1000 ருபீஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, ப்ரோக்கர்கிட்ட போய் இந்த ஷேரை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுங்க, நான் திரும்ப ட்ரேட் பண்ணுறேங்கிறத மாதிரி கடன் வாங்குவோம். அதான் வந்து ஸ்டாக் பிளேஜிங். இதுக்கு வந்து அவங்க சம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம அக்செப்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறது இதுதான், ஓகேங்களா. ஸோ ஆளுங்கிற செக்மெண்ட்டில் நமக்கு இதுதான் இருக்குது. ஈக்விட்டிக்குள்ளே போனால் பாருங்கள், நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் அதை வந்து எனக்கு இங்கே லிஸ்ட் பண்ணிடுறேன். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் இந்த HCL ஸ்டெக் இருக்குல்ல, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த ஹைட் ஆப்ஷனை நான் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு HCLல வந்து 1643 ரூபா ஒரு ஷேர், ஓகேங்களா, கரண்ட் ப்ரைஸ். நான் பாருங்கள் இன்வெஸ்டரில் வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 1061 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வேல்யூ இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன, 1643 ரூபாங்களா. ஸோ ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஒரு குவான்டிட்டி 1061 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஓவராலாக பாருங்கள், ஓவரால் கெயின்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய கெயின். ஆக்சுவலாக 518 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எனக்கு 54% வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸாகவே வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஓவரால் கெயின் இந்த ஸ்டாக்கோடது. ஸோ எனக்கு கீழே வரும்போது பாருங்கள், இன்றைக்கி டுடே லாஸஸ், அதாவது எனக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து, அதாவது நேற்று வந்து க்ளோஸ் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 43 ரூபாவில் இருக்குங்களா. அப்போ எனக்கு 43னா எனக்கு 43னா இன்றைக்கி 47 வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸோ டுடே லாஸ்ன்னு. ஸோ இதை வந்து நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து எஸ்டர்டே க்ளோசிங். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நேற்று க்ளோசிங்லேருந்து எனக்கு வந்து -4 ரூபா. ஸோ என்னோடய டுடே லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 0.24% வந்து எனக்கு லாஸில் இருக்குது. அதாவது இன்றைக்கி எனக்கு என்னோடய HCL
ஹெச்சிஎல் ட்ரேடிங் ஓப்பன் ஆனதுமே எனக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இருந்த லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி டுடே லாஸ் வந்து ₹4ங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டே பை டே லாஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க, ஓவரால் லாஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் ட்ரேடபிள் குவான்டிட்டி. ஸோ அதில் வந்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி வந்து எதில் இருக்குது, ஆக்சுவலாக ஃப்ரீ குவான்டிட்டி, அன்பெய்ட் குவான்டிட்டி, அன்செட்டில் குவான்டிட்டி இந்த மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ளட்ஜ்டு குவான்டிட்டினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கடன் வாங்கின குவான்டிட்டி, ஸோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே வந்து அந்த ஸ்டாக் டீல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ, ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ போயிருக்கு, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதோட வால்யூம் எவ்வளோ, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 52 வீக் லோ, ஹை இது எல்லாமே. ஸோ சார்ட்ஸ் வேணால் நீங்கள் சார்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அன்றிலி இப்போ இதில் பாருங்கள் ஷார்ட் டைமில் தான் எனக்கு ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஷார்ட் டைம் மீன்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஷார்ட் டைமில் இருக்குது. ஸோ லாங் டைம்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ண போகும்போது லாங் டைம்ஸ்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ அவங்க செக்மெண்ட்டை பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு. ஸோ கீழே வந்தால் பாருங்கள் எனக்கு ஹோல்டிங் இருக்குது. ஹோல்டிங் பிரேக்கப்னா என்ன, ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்தனா பாருங்கள் எனக்கு அந்த ஷேர் வந்து எப்போ பை ஆகிக்குன்னு காட்டும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஷேரு பெருக்கல் ₹1061.76 வாங்கியிருக்கேன். ஸோ இன்வெஸ்டர் ப்ரைஸ் எனக்கு 1061 தான். ஸோ இதில் பாருங்கள் 26 ஏப்ரலில் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹோல்டிங் பிரேக்கப்ஸ். ஸோ அடுத்து ஏதாவது குவான்டிட்டி வாங்கும்போது எனக்கு கீழே வந்து அடுத்த ஷேர் எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன், ஸோ எந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், என்னோட இன்வெஸ்டர் ப்ரைஸ் எவ்வளோங்கிறது எனக்கு இதில் ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் ஹோல்டிங் பிரேக்கப்ஸ். ஸோ இதை நான் ஹிடன் பண்ணிக்கிறேன். ஹிடன் பண்ணிட்டு கீழே வந்தால் பாருங்கள் எனக்கு டிவிடெண்ட் ஏர்னிங் இருக்கா. ஸோ இந்த கம்பெனி ஏதாவது டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ஸோ இதிலே கொடுத்துருப்பேன், இதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க பாருங்கள். ஸோ டிவிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக ₹52 டிவிடெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரலில் பாருங்கள் எனக்கு ₹18 கொடுத்துருக்காங்க. ஜூலையில் பாருங்கள் எனக்கு ₹10 கொடுத்துருக்காங்க. அக்டோபரில் ₹12 கொடுத்துருக்காங்க. இந்த ஜானில் எனக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ₹52 டிவிடெண்ட் மட்டுமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி, அதாவது ஒரு ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஏஞ்சல் ஒன்ல வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நான் பேக் வந்துட்டேன்னா ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் ஈக்விட்டி வந்து ஓவரால், இதுதான் என்னோட ஓவரால் ஈக்விட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் ஹாலில் வரும்போது பாருங்கள் நான் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு இப்போது ஹெச்சிஎல் பார்க்கும்போது எனக்கு 55% ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டில். ஓகேங்களா? இதே மாதிரி நான் ஹோல்ட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக்ஸ்க்குமே கம்பேர் பண்ணி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவரால் கெயின் பாருங்கள் 17% இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஓவராலாக எல்லா ஸ்டாக்லேயும் ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 17%ங்கும் போது எனக்கு எவ்வளோ ஆச்சு, ஸோ ₹1170 ரேஞ்சில் என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேடிங்கில் இருக்குது. அதாவது என்னோடய ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் கெயின்ஸ் இருக்குல்லையே, இந்த 17% ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ஓவரால் கெயின் லெவலில் இருக்குன்னா ₹170 ப்ளஸில் இருக்கும். என்னோடய இன்வெஸ்டட் வேல்யூ ₹1000 இருக்கும். இங்கே வந்து டுடே லாஸில் வந்து எனக்கு இன்றைக்கி லாஸ் என்னவோ அந்த லாஸ் இருக்கும். ஸோ ஓவரால் கெயின் வந்து 17%னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து 17% வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் போர்ட்ஃபோலியோட ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் மேலே வந்து நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் போர்ட்ஃபோலியோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேணுங்கும் போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸோ ஆர்டர்ஸ்னால் இந்த ஆர்டர்ஸை நம்ம எப்படி இன்டெப்த்தாக பார்க்குறது, இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி இன்டெப்த்தாக பார்க்குறது, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது அதாவது அப்ளிகேஷனில் டுட்டோரியல் கேட்டாங்கன்னா தாராளமாக இதை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ, அதாவது ஃப்ரீங்கிறத விட உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.